பிரைஸ் காட். எல்லாரும் thank you Jesus. Glory to God. Holy Spirit. ஆவியானவரே ரகடாலமா துரபா மேகாதாடாபா மே பே ஷியாடாலாபா ஓ ரதலமோ ரகலபா சந்தரிபலா. ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே நன்றி 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 நன்றி. Thank you Jesus. Glory to God. Hallelujah. 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 ஆவியானவரே நன்றி அப்பா. Thank you Jesus. Glory to God. Glory to God. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டார் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போதே பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டார் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போதே பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உந்தன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி கரியை கொடுப்பேன், கல்லை பிளந்து தண்ணி தருவி. காற்றை அனுப்பி கரியை கொடுப்பேன், கல்லை பிளந்து தண்ணி தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உந்தன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உந்தன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உந்தன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், ஆமென். சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உந்தன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, பெரியவர். எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உந்தன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போதே பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால்
நீ சொல்லும் போதே பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உந்தன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உந்தன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். இன்னொரு தடவை, உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உந்தன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா, glory to God, hallelujah. கரங்களை தட்டி ஆமென். thank you Jesus, hallelujah, hallelujah. இந்த புதிய மாதத்திற்காக நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். thank you Jesus, hallelujah. இந்த மே மாதத்திற்காக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாதத்திற்காய் நன்றி ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தை ஆசீர்வதிப்பீராக. glory to God. ஆமென். நேற்று கண்ட எகிப்தியனை நாங்கள் இனி காண்பது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. thank you Jesus. புதிய காரியத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் எங்களுக்கு செய்ய போகிற தயவுக்காய் நன்றி அப்பா. உம்முடைய நடத்துதற்காய் நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ரீகாபா ரெடானா ஷெடாபா எல்லாரும் ஜெபிப்போம். thank you Jesus. ஆமென், ஹல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் சொந்த கண்கள் பார்க்கும். ஹல்லேலூயா. எங்கள் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் இந்த மாதத்தில் விளங்குகிறபடினாலே நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மே மாதத்திற்காய் நன்றி ராஜா. ஹல்லேலூயா. bless in the name of Jesus. ஆமென், ஆமென், ஆமென். ஃபாதர்ஸ் க்ளோரி சர்ச்சில் இருக்க ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. glory to God. thank you Jesus. பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படுவதாக. அவாந்திர வெளிகள் எல்லாம் தண்ணீராய் மாறுவதாக. thank you Jesus. glory to God. ஒருவரும் கடந்து வராத பாதையை ஆமென் நீர் செழிப்பாய் அநேகரை கொண்டு வருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வனாந்திரத்தை ஏதோனை போல மாற்றுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். thank you Jesus. ஆனந்த துதி ஒளி சத்தம் கேட்கப்படுவதாக. பாழான மண்மேடுகள் எல்லாம் கட்டப்படுவதாக. thank you Jesus. glory to God, glory to God. hallelujah, hallelujah. ஒரு செழிப்பின் மாதமாய் மாறட்டாண்டவரே, இந்த மே மாதம் மாறட்டும். thank you. உஷ்ணம் வருவதை நாங்கள் காணாமல் எங்கள் இலைகள் எப்பொழுதும் பச்சையா இருக்கும். ஆமென். மழை தாட்சியான வருடங்களிலும் ஆண்டவரே நாங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா நாங்கள் மாறுவோம். thank you Jesus. எப்பொழுதும் ஆண்டவரே ஆவியாருடைய தொடர்பில் இருப்போம் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். எல்லாரும் ஜெபிப்போம். இந்த மாதம் முழுவதுமா சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆவியாருடைய தொடர்பில் இருப்பார்களாக. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் அதிகமாய் தேடுகிற மாதமாய், கர்த்தருடைய மாதத்தை அதிகமாய் 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 கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுகிற மாதமாய் மாறட்டப்பா. அவருடைய வல்லமையை நித்தமும் தேடுங்கள் என்று சொன்னீர். ஹல்லேலூயா. thank you Jesus. glory to God. ஆகாதவை முடியாதவைகளை முடிய பண்ணுவீராக. இந்த மாதத்தில் முடிய பண்ணுங்கப்பா, முடிய பண்ணுங்கப்பா, முடிய பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் சொன்னீர். ஜீவ விருட்சம் போல் இருக்கிற அநேக நாளாய் காத்திருக்கிற காரியங்களை பார்க்கும்படி செய்வீராக. ஆமென். என் நாமத்தினால 2-3 பேர்கள் கூடுகிறாங்க வருவேன்னு சொன்னீர். எங்க மத்தியில் ஏற்கனவே இருக்கிறபடினாலே நன்றி அப்பா, நன்றி அப்பா. நெடுநாளாய் காத்திருக்கிற எல்லாத்திற்கும் கர்த்தர் பதில் தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நற்செய்தி வரட்டாண்டவர், நற்செய்தி வரட்டும், குட் நியூஸ் வரட்டும், குட் நியூஸ் வரட்டும். இயேசுவின் நாமத்தினால குட் நியூஸ் வரட்டும். பாப்ரா ஷாத்தாலா பாபா. ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவரே நன்றி அப்பா. ஓலி பாராபாலா ஷேட்டாலாபா ரெகாட்டா எல்லாம் கேட்போம். நற்செய்தி வரட்டாண்டவரே, எங்களை தேடி நற்செய்தி வரட்டும், குட் நியூஸ் வரட்டும். தூரத்திலிருந்து வரட்டும், பக்கத்திலிருந்து வரட்டும், வீட்டிலிருந்து வரட்டும். ஹல்லேலூயா. ஃபேவரான காரியங்கள் வரட்டாண்டவரே. கர்த்தர்களுக்கு இந்த மாதத்தில் ஃபேவர் பண்ணுவீராக. ராபாபா ஷேட்டாலாபா ரெகசந்தரா மாமா சேரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே, ஹல்லேலூயா. thank you Jesus.
நாங்கள் மேலே எழும்புவோம். ஆமென். நாங்கள் மேலே எழும்புவோம். தூசியை உதறிவிட்டு எழும்புவோம். சாத்தானின் வல்லமைகளை முறியடிக்கிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது என்று சொன்னீர. இந்த காலை வேளையில கிறிஸ்துவின் சபையாய் நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு, ஆமென், எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பாதாளத்தின் வாசல்களை மூடி போடுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாசம் ஃப்ரீயாய், ஹல்லேலூயா, விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்க, விடுதலையாய் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற மாதமாய் மாறுவதாக. மாஷாதா பாபா, ஹோலி ஸ்பிரிட், ஆமென். உன்னை ஒடுக்கினவர்கள் பணிந்து குனிந்து ஒரு இடத்தில் வருவார்கள் என்று சொன்னீரே, அதற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. சிறையிருப்பை திருப்புகிறோம் இயேசுவின் நாமத்தால். சிறையிருப்பை திருப்புகிறோம் in the name of Jesus. ஆவியானவரே நன்றி அப்பா. Hallelujah, hallelujah, glory to God. Oh, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, glory to God. Hallelujah, 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 glory to Rema Shanda Rabala. Thank you Jesus, thank you Jesus, hallelujah. நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய், காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய், காத்திருந்த பலனை அனுபவிப்பாய். இழந்ததை இரட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய். நீர் இழம்பதை இரட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய். நீ மேலே எழுந்திடுவாய். ஆமென். பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய். மீண்டுலகத்தில் காத்திருந்த நாட்களுக்கு இழந்ததை இரட்டிப்பாய் நான் சுதந்தரித்திடுவேன். நீர் இழந்ததை இரட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய். உன்னை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் உன்னை ஒடுக்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனக்கான தரிசனம் நிறைவேற துவங்கிடும். முன்னேற தடையாய் நிற்கும் சங்கு நீ மேலே எழும்பிடுவாய். மிக உயரத்தில் பறந்திடுவாய். காத்திருந்த நாட்களுக்கு நீ மேலே எழும்பிடுவாய். மிக உயரத்தில் பறந்திடுவாய். காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். விழுந்ததை இரட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய். நீதியின் சூரியன் உன் மீது உதத்திடுவாய். இயேசுதான் சட்டையின் கீழே ஆரோக்கியம் தந்திடுவார். நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவார். இயேசுதான் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார். துர்மார்க்கன் நாளின் சாம்பலாய் மாறிடுவான். மின்னலை போலவே சத்துரு விழுந்திடுவான். துர்மார்க்கன் உன் காலில் சாம்பலாய் மாறிடுவான். மின்னலை போலவே சத்துரு விழுந்திடுவான். நீ மேலே எழும்பிடுவாய். மிக உயரத்தில் பறந்திடுவாய். காத்திருந்த நாட்களுக்கு நீ மேலே எழும்பிடுவாய்.
மிக உரத்தில் பறந்திடுவாய். காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். இழந்ததை இரட்டிப்பாய் சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாய். Glory to God. Hallelujah. ஆவியானவரே நன்றி அப்பா. இழந்ததை நாங்கள் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வோம். Thank you Jesus. Glory to God. Hallelujah. Glory to God. Amen. Thank you Jesus. இதுவரை திறக்காத கதவுகள் எல்லாம் அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த மே மாதம் திறக்கப்படும். ஆமென். ஹalleluya. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோம். Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. திறக்காத கதவுகள் எல்லாம் எங்களுக்காய் திறக்க செய்ய போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே வாசல்களிலே எங்களை ஆண்டவரே உட்பிரவேசிக்க போகிறோம். நாங்கள் உட்பிரவேசிக்க போகிறோம். நாங்கள் சுதந்தரித்து கொள்ள போகிறோம். அதற்காய் நன்றி அப்பா. நாங்கள் சுதந்தரிக்க போகிறோம். நாங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போகிறோம். நாங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போகிறோம். கோரேசின் ஆசீர்வாதங்களை வந்தடைவதாக. கோரேசினுடைய ஆசீர்வாதங்களை வந்தடைவதாக. ஆமென். ஹalleluya. Thank you Jesus. ஆமென். விடுதலையாய் விடுதலையாய் இந்த விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்க, விடுதலையாய் இருக்க. லோராபா ஷாலாபா ரத்தரபா. சத்தியத்தை அறிகிற அறிவின் மாதமாய் மாறட்டும். சத்தியத்தை இன்னும் அறிகிற அறிவாய் இந்த மாதம் மாறட்டும். Glory to God. Thank you Jesus. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நமக்கு வரும். Thank you Jesus. ஒரு நிமிஷம் நம்ம இந்த தேர்தலுக்காக மாத்திரம் ஜெபம். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Praise God. Glory to God. Hallelujah. 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 ஆண்டவரே, ஆண்டவர் மண்டே நடக்க போகிற ஆண்டவரே இந்த ஓட் கவுண்டிங் தேர்தல் ஆண்டவரே இந்த வாக்கு சீட்டு எண்ணிக்கைக்காக நாங்கள் சோத்திரம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். தேவனுக்கு சுத்தமான ஆட்சி அமைட்டாண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேவனுக்கு சித்தமான ஆட்சி அமைட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லா தடைகளை உடைத்து போடுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு சிலராய் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். Glory to God. பிசாசுடைய திட்டங்கள் முறியடிக்கப்படட்டாண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. காட்ஸ் ஃபேவர் எங்கள் தேசத்தின் மீது, எங்கள் தமிழ்நாட்டு மேலே வரட்டும். காட்ஸ் ஃபேவர் வரட்டும். திறக்காத கதவுகள் திறக்கட்டும். சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படட்டும். ஆமென். எங்களுடைய தமிழ்நாடு சுவிசேஷ மயமாகட்டும். சுவிசேஷ மயமாகட்டும். ஆமென். எல்லா இடத்திலும் ஊழியம் பரவட்டும். ஆமென். சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கட்டும். ஓப்பனர் நடக்கட்டும். அவுட்ரீச் நடக்கட்டும். கிராம ஊழியங்கள் நடைபெறுவதாக. ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி தடை இல்லாமல் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் நடக்கட்டும் ஆண்டவரே. திரு பிரசங்கங்கள் நிறைய நடக்கட்டும் ஆண்டவரே. Glory to God. ஆமென். 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 ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வசனத்தின்படியே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எசேக்கியேல் 12:28 எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் 12:22. ம் ம் 12:28 எசேக்கியேல். ம்
ம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னும் ஒருத்தர் யாராவது வாசிங்க, ஜென்ஸ்ல யாராவது. எசேக்கியேல் 12:28. சஞ்சய் யாராவது ஒருத்தர். ஆ. ம். ம். ஆமென். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த மே மாதம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், இனி தாமதிப்பது இல்லை. நோ மோர் டிலே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இனி தாமதிப்பது இல்லை. ஒரு 5 தடவை சொல்லுங்க, இனி தாமதிப்பதில்லை. இனி தாமதிப்பதில்லை. நோ மோர் டிலே. ஹல்லேலூயா. No more delay. Hallelujah. Thank you Jesus. Amen. இந்த மாசம் முழுதும், இந்த வருஷம் முழுதும் இனி தாமதிப்பது இல்லை. ஆமென். No more delay. Hallelujah. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தம் பலிக்கும். ஆமென். இனி தாமதிப்பது இல்லை. Hallelujah. எல்லாரும் ஒரு வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமம் 13. என்னாகமம் 13:31. அதான். ம். 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 ஹல்லேலூயா. இதை கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக வருகிற எல்லாமே ஆண்டுடைய பார்வையில் என்னது? துர்ச்செய்தி. ஹல்லேலூயா. ஆமென். வாக்குத்தத்தம் மாத்திரம்தான் நிறைவேறும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கானானை கொடுத்துட்டார். அப்போ 2 பேர் அனுப்புறாங்க. ஒருத்தர் யாரு? 2 பேர் மாத்திரம். அநேகர் முதல்ல ஃபர்ஸ்ட் போறாங்க. போயிட்டு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு சொல்றாங்க, அந்த தேசம் ராட்சஸ் பிறவிகள் அந்த மாதிரி என்ன பண்றாங்க, அந்த ஊர் ஃபுல்லா இருக்கிறாங்க. அந்த ஊர் எப்படி இருக்கு? பலம் உள்ளவர்களாய் ஊரா இருக்கு. நாம அந்த ஊரை என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. இங்க பாரு 33. அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் இதை யாராவது இங்கிலீஷில் எடுத்து வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். வெட்டுக்கிளியை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி. ஆமென். இதெல்லாம் பொய்யா உண்மையா? உண்மை. ஹல்லேலூயா. இது உண்மையா பொய்யானா 100% உண்மை. அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியை போல. அந்த தேசம் பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது, பலமுள்ள தேசம். அதுக்குள்ள என்ன பண்ண முடியாதான்? ஈஸியா போக முடியாது. வாக்குத்தத்தம் கர்த்தர் ஈஸியா கொடுத்துட்டாரு, ஆனா அதை சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க. உண்மை. ஆனா இதுக்கு பைபிள் சொல்ற பேரு யாராவது இங்கிலீஷ்ல எடுத்து 32.
இதில் ஒரு வேர்டு வருது, என்னமா? ஈவில் ரிப்போர்ட். ஹல்லேலூயா. ஈவில் ரிப்போர்ட் என்னது? துர்ச்செய்தி. ஈவில் ரிப்போர்ட். இதை ஆழ் மனதில் நம்ம வைத்துக்கொள்வோம். இதுக்கு பேர் என்னது? குட் ரிப்போர்ட் இல்லையா, ஈவில் ரிப்போர்ட். ஆனால் இது பொய்யா உண்மையா? உண்மை. இவர் இங்கே சொல்கிறாங்க வெட்டுக்கிளி இருக்குது, சாரி, இவங்க பார்வைக்கு சின்னதாக இருக்கிறாங்க, அவங்க பெரிய பலசாலியாக இருக்கிறாங்க, யுத்த மனுஷன் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இதை பற்றி என்ன சொல்லுது வேதம்? ஈவில் ரிப்போர்ட் அப்படின்னு என்னது? துர்ச்செய்தி. நமக்கு இருக்கிற சூழ்நிலையை பைபிள் என்ன சொல்லுது? துர்ச்செய்தி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்கு தத்தத்துக்கு விரோதமாக வருகிறது எல்லாம் உண்மையாக தான் இருக்கும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ஈவில் ரிப்போர்ட், துர்ச்செய்தி. ஆனால் இது பார்த்தீங்கன்னா உண்மையானா உண்மைதான். ஆனால் பைபிள் வந்து அதை அக்செப்ட் பண்ணாது. பைபிளை பொறுத்த வரைக்கும் அது தவறு. அப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்க? ஊர் ஃபுல்லாக சொல்கிறாங்க. இதனால் எல்லாரும் என்ன பண்ணாங்க? அழுது புலம்பினார்கள். அடுத்தது பாருங்க, 14:1. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தால் நலமாயிருக்கும்னு சொல்லி ஒன்று என்ன பண்ணுறாங்க? அழுறாங்க. இன்னொன்று முறுமுறுக்கிறாங்க. மூணாவது புலம்புறாங்க. எதை பார்த்தா? உண்மையை பார்த்தா புலம்புறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலையை பார்த்து பைபிள் என்ன சொல்லுது? ஈவில் ரிப்போர்ட். இதை வந்து என்கிட்ட சொல்லாத. நம்ம ஜபத்தில் ஆண்டவர் இப்படி இருக்குது அப்படி இருக்குது பைபிள் சொல்லும், இல்லை இது ஈவில் ரிப்போர்ட். எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்க? 40 லட்சம் பேர் அழுதாங்க. 40 லட்சம் பேர் அழுத எப்படி இருக்கும்? ஊர் பயங்கரமாக இருக்கும். கூக்குரல் இட்டாங்க. ஆனால் அந்த 2 பேர் சொன்னாங்க. அதை படிங்க, இதுலேயே வரும். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் என்ன பண்ணாங்க? புலப்பினார்கள். 6. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேவின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். ஹல்லேலூயா. எக்ஸீடிங் குட் லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்கள் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ஹல்லேலூயா. 2 பேர் சொன்னாங்க, இதற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, லைஃப்பில் என்ன ஆப்போசிட்டாக நடந்தாலும் பைபிள் என்ன தான் சொல்லும்? என்னன்னு சொல்லும்? ஈவில் ரிப்போர்ட். ஆமென். துர்ச்செய்தி. யோசிச்சு பாருங்களேன், ஆச்சரியமாக இருக்கும். பைபிளுக்கும் நமக்கு சொல்லிக் கொடுக்குற அநேக காரியமும் உலகத்தில் சொல்லிக் கொடுக்குற அநேக காரியமும் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் மரித்த பெண்ணை பார்த்து என்ன சொன்னார்? இவள் தூங்குகிறாள். நம்ம வந்து நடந்து கொண்டிருக்கிறத பார்ப்போம், ஆண்டவர் நடந்து முடிந்ததை பார்ப்பார். ஆமென். இந்த வருஷம் நம்ம எங்கே இருக்கிறோம்? மே மாதம் இருக்கிறோம். ஆண்டவர் வந்து இந்த டிசம்பர் 31 வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு எல்லாமே தெரியும். என்ன நடக்க போகுது, நம்ம என்ன நடந்துட்டு இருப்பாரோ ஆண்டவர் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்பார். அதனால தான் அவர் பார்த்து சொல்கிறாரு, இது என்னது? ஈவில் ரிப்போர்ட், துர்ச்செய்தி. ஆமென். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு சொன்னது, இனி தாமதிப்பது இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்கள் இனி தாமதிப்பது இல்லை. ஆமென். பல தரிசனங்கள், சில தரிசனம், சில வாக்கு தத்தம் சில நாட்களில் நிறைவேறும். சிலது சில மாதம், சிலது சில வாரம், சிலது பல வருடம்.
ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுத்த வாக்குத்தத்தம் இனி தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. இனி தாமதிப்பது இல்லை. ஆமென். எல்லா வாக்குத்தத்தத்திற்கும் ஒரு டைம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏசாயா 46:13 படிப்போம். ஏசாயா 46:13. சஞ்சய். ம் 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 ஹல்லேலூயா. இங்க திரும்பவும் அதே மாதிரி ஆண்டவர் பேசுறாரு, ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. என் ரட்சிப்பு நான் சீயோனின் ரட்சிப்பை இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். என் நீதியை சமீபிக்க பண்ணுவேன். அது தூரமாய் இருப்பது இல்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. ஆபகுக் 2:3. ஆபகுக் 2:3. ஆபகுக் 2:3. ம் 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 ஆமென். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் முடிஞ்சிச்சுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுது இல்லை, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். திருமாண்டர் சொல்றாரு, அது தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. குறித்த காலத்திற்கு கர்த்தர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஆமென். குறித்த காலம். எல்லாருக்கும் என்னது? 2 காலம் இருக்கு. ஒன்று ஏற்ற காலம், இன்னொன்று குறித்த காலம். ஏற்ற காலம்னா இன்னும் வரலன்னு அர்த்தம். அதாவது என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊரில் விவசாயம் பண்ண பிறகு இன்னும் ஏற்ற காலம் வரல. ஆனால் குறித்த காலம் என்னது? நாள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, குறிச்சாச்சு. அந்த டேட்டில் 4ஆம் தேதி ஓட்டு என்ன பண்ணோம்? எண்ணப்படும். அப்புறம் என்னாச்சு? நாள். ஆமென். அதுதான் குறித்த காலம். இதில் சொல்லுது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் தாமதிப்பது இல்லை. நமக்கு குறிப்பா இந்த மாதம் சொன்னது, இனி எதுவும் தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. காலைல எழுந்திருக்கும் போதே சொல்லணும், இனி தாமதிப்பது இல்லை. நோ மோர் டிலே. இனி என்னுடைய வாக்கு தத்துவம் ஆசீர்வாதம் என்ன பண்ணாதான்? தாமதிக்காது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இனி தாமதிப்பது இல்லை, இனி லேட்டாவது இல்லை. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் இனி தாமதிக்காது. அது மாத்திரம் இல்லையா, அது பொய் சொல்லாது. நீதிமொழிகள் 23:18 சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் சொல்றாரு, அதுல நிச்சயமாய் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். எல்லாரும் யோசிக்கலாம், ஏன் இவ்வளோ வருஷம் லேட் ஆயிடுச்சு? இது ஆண்டவர் சீக்கிரமாக செஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. அப்படி என்ன நம்ம கேட்கலாம். சீக்கிரமாக நடந்திருக்கலாமே, ஏன் இவ்வளோ லேட்? ஒய் லேட்? ஈஸி. லேட் ஆனதுக்கு ஒன்று நம்ம காரணம், இன்னொன்று நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே நிறைய லேட். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்ல ஹல்லேலூயா. நம்ம லேட் பண்ணியிருக்கலாம், அது வேற. ஆனால் நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டு ஒரு காரியம் லேட் ஆகிட்டே போகுதுன்னா அந்த காரியம் இல்லை. நம்ம ரொம்ப நாளாக ஜோம் பண்ணிருக்கிறோம்,
அது லேட் ஆகிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நமக்கு நன்மையை, ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம லேட் பண்ணுறது. நம்ம லேட் பண்ணிட்டு எல்லாமே ஆண்டவர் மேலே அவரு லேட் பண்ணிட்டாருன்னு சொன்னால் நம்ம ஏமாந்துருவோம். நம்ம எல்லா முயற்சியும் செஞ்சிட்டோம், எல்லாம் ரெடியாக இருக்குது, செய்ய போகிறோம், ஆனால் லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த லேட் அது ஆண்டவர் நமக்காக பண்ணின லேட். ஹல்லேலூயா, ஆமென். நிறைய பேர் முயற்சி எடுக்காமல் லேட் ஆகுதுன்னு சொல்கிறது. இப்படி நிறைய பேர் ஆண்டவரே வந்து என்ன பண்ணுவார், 2026 நம்ம பிடிச்சி எல்லாத்தையும் செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி என் முயற்சி நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னால் நம்ம ஏமாந்துருவோம். அதை ஆண்டவர் அப்படி செய்யவே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பைபிளில், உன் வலையை என்ன பண்ணு, போட்டை ரொம்ப தள்ளி போய் ஆழத்தில் உன் வலையை போடு அப்படி சொன்னார். நிறைய பேர் போட்டை வச்சுட்டு அவரே தள்ளி மீனை பிடிக்க வச்சிருவார் சொன்னால் நம்ம ஏமாந்துருவோம். முயற்சி நம்முடையது, ஜெயம் தருவது கர்த்தர். ஆமென். ரெண்டும் இருக்குது. ரெண்டை போட்டு நம்ம குழப்பிக்கூடாது. 2 லேட் இருக்குது, நம்ம பண்ணுற லேட். ஆமென். ஒரு ஆள் வந்து வேலை தேடுறாரு வச்சுப்போம், அவர் வேலையே தேடாமல் நிறைய பேர் இப்படி நினச்சிப்போம், ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்கு வேலை தருவார், அவரே வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் தருவார் அப்படியே சொல்லி யோசிச்சுட்டே வீட்டில் உட்காந்தால் லெட்ரு வரவே வராது. அப்போ எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு ஆனாலும் லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த லேட் அது கர்த்தர் அனுமதிக்கிற லேட். அல்லேலூயா. 2 இருக்குது. அப்போ அந்த லேட்டை ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா, கிட்டத்தட்ட 99% அது நம்முடைய நன்மைக்கானதாய். ஆமென். அல்லேலூயா. இன்னும் நிறைய சரி செய்ய வேண்டிய காரியம் நமக்குள்ள இருக்கும். ஆமென். அதை சரி பண்ணி அப்புறம் கர்த்தர் நம்ம கையில் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ அது விலையேற பெற்றதாக இருக்கும். ஆமென். திராட்சை ரசம் குறைவுபட்ட உடனே டக்குன்னு வந்துருச்சுன்னா யாருக்கும் என்ன பண்ணாது, யாருக்கும் அந்த அருமை தெரியவே தெரியாது. எல்லாரும் யோசிச்சு பாருங்க. நம்ம முதல் ஒரு 2 மந்த் முன்னாடிலாம் சிலிண்டர் எல்லார் வீட்லேயும் சர்வ சாதாரணமாக கிடைக்கும். இன்னைக்கு ஏகப்பட்ட என்ன இல்லை, ஹோட்டல் இல்லை. இப்போ தான் தெரியுது கேஸ் எவ்வளோ முக்கியம். அநேக காரியம் லேட் ஆனால் ஒன்று புரியணும், நம்முடைய நல்லதுக்காக கர்த்தர் செய்கிறார். ஆமென். எல்லா சைடையும் நம்ம இது அவருக்கு ஒரு நல்ல சான்ஸ். நம்மளை கர்த்தர் என்ன பண்ணுவார், சரி பண்ணி நம்மை சுத்தப்படுத்தி பொன்னாய் விளங்கம் பண்ணி கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். ஆமென். நீங்கள் பைபிள் ஃபுல்லாக எடுத்து பார்த்தா மோசே யார், ஒரு கோபக்காரன். 2 பேர் சண்டை போட்ட உடனே எடுத்த உடனே என்னது, கொலை. மோசே வந்து பயங்கர கோபக்காரர். உடனே கொலை பண்ணிட்டு இந்த பதவி வேணாம் ஒன்றும் வேணான்னு ஓடியே யார் வீட்டுக்கு போயிட்டா, மாமா வீட்டுக்கு போயிட்டார். அல்லேலூயா. இப்போ இந்த கோபக்காரனை எப்படி பண்ணணும், சாந்தம் உள்ளவனாய் மாறணும். நல்லா யோசிச்சு. இதே கோபக்காரர்கிட்ட இஸ்ரவேல் ஜனம் 40 லட்சம் பேர் கொடுத்தா என்ன நடக்கும் இவருங்களேன். இப்போ வந்து நான் சொல்ல நம்ம நினச்சி பார்த்துட்டே இருக்கோம். நம்ம கிட்ட சில ஆசீர்வாதத்தை முதலே கொடுத்தா என்ன ஆயிருக்கும். இந்த 40 லட்சம் பேரை 2 பேர் சண்டை போட்டாலே கொல்றான 40 லட்சம் பேர் கொடுத்தா என்ன ஆயிருக்கும். எல்லாரும் என்ன பண்ணியிருப்பான், ஏகப்பட்ட பேர் செத்துருப்பாங்க. மோசே கிட்ட மாட்டி செத்ததே நிறைய பேர். நேராக எங்கே போனார், இப்போ நம்ம ஊர் மாதிரி சொன்னால் இங்கேருந்து நேராக திண்டிவனத்துக்கு கொண்டு போயிட்டார். விழுப்புரம் திண்டிவனம் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும், கொஞ்சம் ஊர் மாதிரி ஆகிடும். ஆடு மாடெல்லாம் மேய்ப்பான். அங்கே விட்டு எங்கே இருந்தார், A+ கேட்டகரி சிட்டியில் இருந்த ஆள் நேராக எங்கே போயிட்டார், ஊர். அங்கே ஒரு 100 ஆடோ 200 ஆடோ கொடுத்துட்டார். கையில் என்னது, கோல். இந்த கோலை வச்சு ஆடு மேய்க்க யோசிச்சு பாருங்க, கற்பனை. ஒரே அவரை உருமாற்றி அவர்கிட்ட அத்தனை லட்சம் பேரை கையில் கொடுத்து ஒருத்தன் சண்டையே இவரால் பொறுக்க முடியலையே. 40 லட்சம் பேர் டே அண்ட் நைட் சண்டை போட்டுருந்தான். புரியுது, யோசிச்சு எப்படி இருக்கும். கத்தி 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 மோசே அவங்க கரெக்டாக சொன்ன கொடூரமாக இருக்கும். பயங்கர டென்ஷன். ஏன் ஆண்டவர் இந்த 40 லட்சம் பேர் என்கிட்ட கொடுத்தாரு. அந்த பொறுப்பை இப்படி முதல்ல என்ன பண்ணார், அவங்க மாமா வீட்டுக்கு அனுப்பிச்சு
ஆடை மேய்ச்சி அவனுடைய ஸ்பீடு என்ன பண்ணார், முதல்ல கொஞ்சம் கம்மி பண்ணார். ரொம்ப ஓடுறப்பா என்ன பண்ணாத, கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நடக்க வச்சு, பாலைவனத்தினுடைய வெயில் அங்கே உஷ்ணம் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணார். சாப்பாடுனா எவ்வளோ கஷ்டம். எகிப்தினுடைய அரண்மனையில் இருந்தால் எல்லாமே கிடைக்கும். ஆனால் இங்கே என்னது, மாமா வீடு. வேலை செஞ்சாதான் சாப்பாடு. எல்லாத்தையும் மாற்றின அவனுடைய மைண்டு, அவனுடைய தாட்டு, எண்ணம் மாற்றி நீ ஒரு சாதாரண ஆள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், புரிய வச்சு பொறுமையை கற்றுக் கொடுத்து, அதுக்கப்புறம் சரியான டைம், அதுதான் என்னது, குறித்த காலம். ஹல்லேலூயா. ஆடு மேய்த்து அவன் சாதாரணமாய் போடா இதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்ற நேரத்தில் முட்செடியில் கர்த்தர் தரிசனமாய் என் ஜனங்களை என்ன பண்ணு, வழி நடத்து, ஆராதிக்க கூட்டு போன்னு சொல்லி அனுப்பி வைத்தும் போது அங்கே வந்து ஒரு லீடராக என்ன பண்ணார். அன்று போன மோசே வேற, இன்று வெளியே வந்த மோசே வேற. அப்புறம் தான் அந்த ஜனங்களை அவனிடத்தில் கர்த்தர் கொடுக்கிறார். இவனால் ஒரு ஆள் என்ன பண்ணல, சாகலை, எல்லாத்தையும் அவன் மன்னிக்க ஆரம்பித்தான். இப்போ புரியுதா, லேட் ஆனதுக்கு காரணம் நாம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை லேட் வந்து என்னால் தான் மிஸ்டேக் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், டக்குன்னு அதை சரி பண்ணி ஆண்டவரை நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், உடனடியாக என்ன பண்ணணும் நம்ம பண்ணணும். இல்லை நான் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன், என் கை மீறி போயிடுச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னா அப்போ புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிட்டு நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம். இந்த லேட் கர்த்தருடையது. ஆமென். கர்த்தர் ஏற்ற காலத்திலே. ஆமென். அதான் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, இனி அது தாமதிப்பது இல்லை. சங்கீதம் 62:5 எடுத்து படிப்போம். சங்கீதம் 62:5. ஆமென். நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. தன் ஆத்துமாவை பார்த்து தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். பைபிளில் ஒவ்வொரு கதாபாத்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எங்கெல்லாம் லேட் ஆயிடுச்சுன்னு தெரியுதோ அந்த இடமெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். லாசருவை விசாரித்து வேணும்னு லேட் பண்ணி வந்தார். விசாரிச்சார், இப்போ எப்படி இருக்கிறான், உடம்பு சரியில்லை, அடுத்து இறந்துட்டான். அப்புறம் ஒரு நாள், அப்புறம் 2 நாள், 3 நாள், 4வது நாள் ஆண்டவர் உள்ள வர்றார். 4வது நாள் வந்ததுனால கர்த்தருடைய நாமம் அதிகமாய் மகிமைப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. அதிகமாக மகிமைப்பட்டது. அப்போ புரிஞ்சிச்சு, இது இவங்க செய்யவே இல்லை, இதை செஞ்சது கர்த்தர். ஆமென். பல லட்சங்களை கையில் வைத்து சில காரியங்களை செய்வது ஈஸி. ஆனால் பணமே இல்லாத நேரத்தில் கர்த்தர் பெரிய அதிசயம் செய்யும் போது தான் தெரியும் இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அநேகர் என்ன பண்ணுவார், அறிக்கையிட்டு அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இனி தாமதிப்பது இல்லை. நம்மளை கர்த்தர் பாருங்க அழகா சரி செய்வார். அதனால தான் ஆண்டவருக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். நம்ம வாழ்க்கையை குறித்து நம்ம ஆண்டவருக்கு சப்மிட் பண்ணவே இல்லைன்னா நாட்களும் வருஷங்களும் எப்படி ஆகும், வேஸ்ட் ஆகிட்டே போகும். அவங்களுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு ஏன் நடக்கலை அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் ஆண்டவர்கிட்ட வச்சா, கர்த்தருடைய தரிசனம் ஒரு ஆள் மேலே இருந்ததுன்னா அவங்கள ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒன்று என்னது, கர்த்தரிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. ஆமென். அதை புரிஞ்சவர் தான் தாவீது சொல்கிறாரு, பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் கர்த்தருடைய கரம் வரும். ஆமென். எங்கேயுமே ஓடி ஒளியவே, எங்கே சுற்றினாலும் கர்த்தர் அங்கே வந்து பிடிப்பார்.
ஏன்னா உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் அநேகமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் கொஸ்டின் கேட்குறோம்ல, இதான். உன்னை கொண்டு கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், திட்டத்தை கொடுத்திருக்கிறார். சில டைம் தெரியாது, தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை கர்த்தர் முன்குறித்திருப்பார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அந்த தரிசனம் சில டைம்ல நமக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை பல டைம் கர்த்தர் பேசியிருப்பார். பேசினால் நம்ம என்ன பண்ணுவோம், இது ரொம்ப கஷ்டம்னு விட்டுருப்போம். அதனால் அது எத்தனை நாள் ஆனாலும் சரி அந்த தரிசனம் வந்துட்டே இருக்கும். சரியான டைமில் கர்த்தர் என்ன பண்ணுவார், பிடிப்பார். ஒரு பழைய போதகர் சொல்லுவார், வலையை போட்டு மீன் பிடிச்சா எல்லா மீன் என்ன பண்ணும், அழகாக வந்துடும். ஆனால் அதில் மாட்டாமல் தப்பிச்சா ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், தூண்டில் போடுவார். தூண்டில் போடும்போது இந்த செதில் என்ன பண்ணிடும், மீனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்தால் கிழிஞ்சிரும். அதுமாதிரி நிறைய பேர் தனியாக ஒரு ஆளை பிடிச்சாங்கன்னா அவங்கள அடிபட்டு என்ன பண்ணார், விடமாட்டார். ஏன்னா தரிசனம் ஒரு ஆள் மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் மொத்தமாக கூடும்போது வந்துட்டா பிரச்சனை இல்லை. ஒரு ஆள் மேலே தரிசனம், நான் உன்னை உயர்த்தணும், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறணும், உன் மேலே வாக்குத்தத்தம் இருக்குன்னா எங்கே போனாலும் கர்த்தர் விட மாட்டார். எந்த ஊர், எந்த சந்து, எங்கே போனாலும், எந்த பிசாசுகிட்ட போனாலும் ஆண்டவர் சரியான டைமில் பிடிப்பார். அதுக்கு பல காலம் வேஸ்ட் ஆகலாம். அதனால் இன்றே ரட்சணிய நாள், இனி தாமதிப்பது இல்லை. ஆமென். கர்த்தருடைய சித்தத்திற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, அல்லேலூயா. நான் என்ன செய்யணும் அப்படி சொல்லும்போது கர்த்தர் நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஆமென். என்னென்னலாம் சரியில்லையோ இந்த தாமதம் அதை சரி பண்ண ஆரம்பிக்கும். ஒருவேளை ஒரு ஆளுக்கு பெருமையாக இருக்கலாம், அது லேட்டாக அது என்ன பண்ணும், அந்த பெருமைலாம் போயிடும். ஆமென். கோபம்லாம் என்ன பண்ணிடும், எல்லாம் போயிடும். அது இது வேணான்ற நேரத்தில் அது வந்து நிற்கும். ஹல்லேலூயா. கதவை எட்டி பார்க்குற நேரத்தில் வராதது இது வேணாம், இது முடிஞ்சிச்சு நிற்கும் போது தான் என்ன வரும், அது வந்து நிற்கும். அப்படி வந்துச்சுன்னா நாம் அதை குறித்து பெருமை பாராட்டவே மாட்டோம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், இதை இவர்களுக்கு தந்தவர் கர்த்தர். அல்லேலூயா. நார்மல் ஆகிடும். அது எல்லாம் செய்கிறது யார், நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர். ஆமென். தாமதித்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, அதற்கு காத்திரு, அது பொய் சொல்லாது. ஆமென். அது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிச்சயமாக வரும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஒரு டைமுக்கு அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் சொன்னதெல்லாம் நிறைவேறிப்பது கண்டு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆமென். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் எப்பயோ சொன்ன வாக்குத்தத்தம் எத்தனையோ வருஷம் கழிச்சு என்ன பண்ணோம், நிறைவேறும். மோகன் சிலாசஸ் அவங்க சொன்னாங்க, அவர் கொடுத்த ஊழியத்தினுடைய வாக்குத்தத்தம் 25 வருஷம் கழிச்சு நிறைவேறிச்சான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. பாடியில் ஒரு பாத்திர கடையில் ஒரு சேல்ஸ்மேனாக இருந்தவர் தான் யார், மோகன் சிலாஸ். அவருக்கு ஒரு பெரிய நோய், அவருக்கு சுகமாகலை. ஆண்டவருக்கு அவருக்கு சுகம் கொடுத்தார். சுகம் கொடுத்து ஊர்லேருந்து மெட்ராஸ்லேருந்து வேலை செஞ்சு திரும்ப அதே ஊருக்கு கத்தர் அதுக்கு சொன்னார். 25 வருஷம் என்னாச்சு, அதற்கு அந்த காலம் பிடித்தது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் 25 வருஷம் இல்லை, 5 வருஷம் 5 மாதம். யாருக்கு எவ்வளோ பெரிய காரியங்கள் சொல்லி அவரை என்ன பண்ணும், நம்மை உருவகப்படுத்தும், நம்ம ஃபுல்லாக ஒரு ஷேப்புக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். யோசேப்புக்கு மட்டும் மறுநாளே உயர் வந்திருந்தா அவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் என்ன பண்ணியிருப்பான், எல்லாரையும் வெட்டியிருப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி பண்ணவே அவனை ப்ரிப்பேர் பண்ணார். ஏன்னா நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறாய். ஹல்லேலூயா. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஆள் ஆசீர்வாதம் வரப்போனால் அது வேற. ஒரு சமுதாயம்னா அவனை வேற லெவலில் என்ன பண்ணுவார் கர்த்தர், அவனை மோல்டு பண்ணி நீ எல்லார் மேலே எப்படியா இருக்கணும், அன்பாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் இப்போ அநேகருக்கு ஆசீர்வாதமான என்ன ஆகும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு உங்கள் பக்கத்தில் ஒரு டேபிளில் 1/2 டம்ளர் தண்ணி இருக்குது, நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அந்த சைடு உட்காந்துருக்குறோம், நீங்கள் சொல்கிறீங்க 1/2 கிளாஸ் தண்ணி இருக்குன்னு.
உங்களுக்கு உரிமை இருக்குது. பக்கத்தில் இருக்க சொல்லுவான் அரை கிளாஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவான். கரெக்டாக? இதுவும் உண்மைதான், அதுவும் உண்மைதான். அப்போ அவனுக்கு அது உரிமை இருக்குது. அது மாதிரி தான் ஒரு ஆளை கத்தர் எடுத்து அநேகர் குறை சொல்லுவான். இது சரியில்லை, இது சரியில்லை, இதெல்லாம் என்ன பண்ணணும்? தாங்கி நிற்கணும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்றால் அவனை கர்த்தர் செதுக்குகிறார். சில காரியத்தை என்ன பண்ணுறது, அவனுக்கு தாமதித்து லேட்டாகி அவனை சரியான இடத்துக்கு வரும்போது கர்த்தர் அவனை வைத்திருவார். ஆமென். இந்த மே மாதம் இனி தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா, க்ளோரி டு காட். இனி தாமதிப்பது இல்லை. ஒரே ஒரு வசனம் படிச்சு முடிச்சிருவோம். ஆதியாகமம் 24:12 எடுத்து படிங்க. ஆதியாகமம் 24:12. ஆதியாகமம் 24:12. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன். என் ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும், உன் ஒட்டகங்கள் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய. ஆமென். இதில் நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டால், ஈசாக்குக்கு ஒரு பெண் பார்க்க யார் போகிறது? எலியேசர், ஆபிரகாமுடைய வேலைக்காரர். அப்போது ஒன்று அவன் மனசிலே அல்லது ப்ரேயர் பண்ணிட்டு போகிறான். நான் இப்போ இந்த ஊருக்குள்ளே போகிறேன், ஏன் ஊர் உடைய ஒரு பெண் என்ன பண்ணணும்? வரணும். நான் 10 ஒட்டகத்தை எடுத்துகிட்டு போகிறேன். குடம் தண்ணி தான் சொன்னோன்னே என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக அவள் தண்ணி கொடுக்கணும். 10 யோசிச்சு பாருங்க, ஒட்டகம் வந்து எவ்வளோ தண்ணி குடிக்கும்? கேலனாக குடிக்கும். ஆடு மாடுக்கு மாதிரிலாம் இல்லை, அது எத்தனை சாயந்தரம் வரைக்கும் இறைச்சி ஊற்றிட்டே இருக்கணும். அதுக்கெல்லாம் யார் தண்ணி கொடுக்குறாளோ அவள் தான் என் எஜமானாகிய ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்குக்கு மனைவி. யோசிப்பார், சாதாரண நாள் கிடையவே கிடையாது. இவன் இப்படி வந்து மனசில் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்வீர் என்று அதனாலே அறியும் செய்தொல்லும் என்றேன். இவன் இப்படி, இதான் ரொம்ப முக்கியம், யாரா படிங்க. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாகிய பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்கால் குடத்தை தோள் மீது வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். ஹல்லேலூயா. இதான் முக்கியம். இவங்களுக்கு பாருங்க, தாமதிக்கவே இல்லை. இவள் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே. ஹல்லேலூயா. சில பேருக்கு இப்படி நடக்குது, சொல்லி முடிக்கும் முன்னே. இந்த வார்த்தையை ஜபம் பண்ணி முடிக்குவதுக்கு முன்பாகவே உள்ள என்ன பண்ணிட்டா? என்டர் ஆயிட்டா. ஹல்லேலூயா. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்க ஜபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ரெபேக்கால் என்ன பண்ணாரு? அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஆமென். ஏன் இந்த விஷயம் டக்குன்னு நடந்ததுன்னா, ஒன்று தேவ சித்தம், இன்னொன்று இது சின்ன லேட் ஆனாலும் என்ன ஆகிடும்? இவன் வேற ஒரு பெண்ணை என்ன பண்ணியிருக்கோம்? கல்யாணம் பண்ணியிருக்க தோணும். தேவ சித்தம் மாறி. ஏன்னா ஈசாக்கு ஆபிரகாம் வம்சத்தில் என்ன பண்ணார்? ஈசாக்கு அப்படியே வந்து தாவீது வந்து அந்த வழியில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆனால் ரொம்ப அதை யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவன் ஜபம் பண்ண ஆரம்பித்த உடனே, ஆரம்பித்தவெல்லாம் சொல்ல முடியாது, இவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தரங்க ஏன்னா அந்த டைமில் என்ன இல்லை, பஸ் இல்லை, கார் இல்லை, ஒன்றும் இல்லை, பல மைல் என்ன பண்ணோம்? நடந்து வரணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஊர்லலாம் தெரியும், ஒரு தண்ணீர் குடத்தை எடுக்க ஏகப்பட்ட என்ன பண்ணோம்? தொலைவில் இருந்து நடந்து வரணும். நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம்? மெட்ரோ வாட்டர் வருது. ஊர்லலாம் அப்படி கிடையாது. ரொம்ப தொலைவில் இருந்து என்ன பண்ணுவோம்? தண்ணி எடுத்து தலை மேலே. அதுவும் இங்கே கிடையாது. நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க?
அந்த குடம் பிடிக்கவும் முடியாது. அதை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க. அப்படி ரொம்ப லாங்லேருந்து வர ஆள். அப்போது ஒரு பெரிய ஊழியக்காரர் கேட்டால், என்ன ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாக நீங்கள் செய்கிறீங்க, ஒரு வேளை சின்னதாக நம்ம ஊர் பாஷையில் கேட்டிருக்கார், ஒரு வேளை இந்த எலியேசர் ஒரு டீ கடையில் போய் நின்றுட்டா அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அவள் என்ன பண்ணிடுவா? மிஸ் பண்ணியிருப்பா. ஆண்டவர் சொன்னாரா, நானும் அவளை ஒரு டீ கடையில் என்ன பண்ணியிருப்பேன்? நிற்க வச்சுருப்பேன். ஆச்சரியமாக இருக்கும். அதை இப்படி பார்க்கும்போது தான் நமக்கு விசுவாசம் என்ன பண்ணோம்? ஆண்டவரே, நான் ஒன்றையும் மிஸ் பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கும்போது நான் ஒன்றையும் மிஸ் பண்ணவே மாட்டேன். இவன் யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் பயங்கர வசதி, அதுக்கு ஈக்குவலாக ஒரு பொண்ணை பார்க்கணும் அவன் நினச்சிருந்தா வேற ஒரு பெரிய பணக்காரனை தான் போய் அப்படி இவன் நினைக்கல. தேவ சித்தமான ஒரு பெண் எனக்கு வேணும், என் எஜமானுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க பார்க்கறதுனால கத்துறத அழகாக என்ன பண்ணார்? இங்கே ஸ்டார்ட் பண்ணோடனே ஜபம் முடித்த உடனே அது எப்படி வருது அந்த வேர்டு? அதை முடிக்கும் முன்னே. அதை முடிக்கல, அந்த சென்டென்ஸ் என்ன பண்ணல, ஆமென் முடிக்கிறது முன்னாடியே எதிர்க்க வந்தாச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தாமதித்தாலும் அது கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எந்த லேட்டும் இல்லை. இதுதான் நம்முடைய ஆண்டவர். ஏன் லேட் ஆகுது? க்ளோரி டு காட். இந்த மே மாதம் யோசிப்போம். ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே, நான் பண்ண லேட்டா இல்லை நீங்கள் சில காரியங்களில் எங்களுக்கு தாமதிக்கிறீங்களா? அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? இன்றைக்கி என்னது? ஃப்ரைடே. நீங்கள் நம்ம 10:30 மணிக்கு ப்ரேயர் இல்லை, நீங்கள் வீட்டில் நீ ஃபாஸ்டிங் இருந்து, ஆண்டவரே இது ஏன் என்ன லேட்டு? எனக்கு என்னுடைய தப்பா இல்லை நான் எல்லாத்தையும் ஓகே, ஆனால் வேறு ஏதோ ஒரு லேட் ஆகுதா அப்படின்போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அதுக்கு என்ன ஆன்சர் கொடுப்பாரு? இப்போயே ஆன்சர் சொல்லிட்டாரு, இனி தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. அந்த வசனம் ஒரு தடவை படிச்சுட்டு முடிச்சிடுவோம். எசேக்கியேல் 12:28 திரும்ப வாசிப்போம். எசேக்கியேல் 12:28. ஆமே. நான் சொன்ன வார்த்தை இனி நிறைவேறும். இனி தாமதிப்பது, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாம் என்ன பண்ணுவான்? நிறைவேறும். இனி அது தாமதிப்பது இல்லை. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நோக்கி, இனி தாமதிப்பது இல்லை. டெய்லி சொல்லுங்க, அதிகாலையில் ப்ரேயரில், நைட் ப்ரேயரில், படுக்கும்போது, இனி தாமதிப்பது இல்லை. நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமே. நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள், கர்த்தர் நம்மை நம்ப பண்ணின எல்லா தீர்க்க தரிசனங்கள், சொப்பனங்கள் எல்லாம் நிறைவேறும். இனி தாமதிப்பது இல்லை. நோ மோர் டிலே. ஹல்லேலூயா. இனி தாமதிப்பதில்லை. ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு எதாவது கடையில் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? வீட்டில் ஸ்டிக் பண்ணிவிட்டு, இனி தாமதிப்பது இல்லை. கர்த்தர் எனக்கு குறித்த எல்லா வாக்குத்தத்தத்தை செய்ய துவங்கி விட்டார். அதற்காய் நன்றி அப்பா. அல்லேலூயா. நோ மோர் டிலே. இனி தாமதிப்பதில்லை. கர்த்தர் எனக்கு செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் குறித்த நாள் வந்து விட்டது. ஆமென். அல்லேலூயா. என் குறித்த நாள், எனக்கென்று குறித்த நாள் வந்துவிட்டது. இனி அது லேட்டாக போகிறது இல்லை. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. நீ மேலே எழும்பிடுவாய். ஆமென். மிக உயரத்தில் பறந்திடுவாய். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். எல்லாம் நன்றி சொல்லுவோம். தேங்க் யூ ஜீசஸ். இந்த வார்த்தை அப்படியே விசுவாசிங்க. இதற்கு விரோதமாக எது வந்தாலும் பைபிளில் சொல்லுது, அது என்னது? ஈவில் ரிப்போர்ட். ஆமென். துர்ச்செய்தி. எத்தனை பேர் சொன்னாலும் உண்மைதான், ஆனால் வேதம் சொல்லுது அது துர்ச்செய்தி. ஹல்லேலூயா. உன் லைஃப்பை பார், அதை பார், இதை பார், இவனை பார், அவனும் எல்லாம் நீங்கள் சொல்லணும். இல்லை, இதெல்லாம் துர்ச்செய்தி, பிசாசு, இது ஈவில் ரிப்போர்ட். நான் இதை சொல்ல மாட்டேன். கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இனி கர்த்தருடைய வார்த்தை தாமதிப்பது இல்லை. தாமதிப்பது இல்லை. தாமதிப்பதில்லை. 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 Glory to God. Hallelujah. நாங்கள் இனி ஜபம் பண்ணி முடிக்கும் போதே, ஆமென், கர்த்தர் கண் எதிராய் வர பண்ணுவார். Hallelujah.
கண் எதிராய் தோன்ற பண்ணுவார். அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் சொந்த கண்கள் காணும், எங்கள் சொந்த கண்கள் காணும். Glory to God. Thank you Jesus. குறித்த காலத்திற்கென்று வைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், எங்களை குறித்த எல்லா ஆசீர்வாத வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் எங்களுக்கு குறித்த காலம் வந்தபடினால், ஆமென், இனி தாமதிப்பதில்லை என்ற வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது எங்களுக்கு என்று நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். Thank you Jesus. Glory to God. Hallelujah. சபையில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டாண்டவரை, சபைக்கு நிறைவேறட்டும், எங்களுக்கு எல்லாருக்கும் நிறைவேறட்டும். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், நம்ம சபையில் இருக்கிற எல்லாருக்கும் நிறைவேறட்டும். இனி தாமதிப்பது இல்லை. ஆமென். ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு இல்லை, எல்லாருக்கும் இனி கர்த்தர் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் இனி தாமதிப்பது இல்லை. நோ மோர் டிலே. எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரக்காய் நிற்கிறதோ எல்லாவற்றையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தை ரிலீஸ் பண்ணுகிறோம். In the name of Jesus. In the name of Jesus. எங்கெல்லாம் தடையா நிக்குதோ, மூவ் பண்ண முடியாம, அப்பா இன்னும் டெலிவரி வெளியே வர முடியாம, ஓ இயேசுவின் நாமத்தினால எல்லாம் தேங்கி நிற்கிற காரியங்களை உடைக்கிறோம் ராஜா. தடைகளை உடைத்து வரட்டும். ஆசீர்வாதங்கள் தடைகளை உடைத்து வரட்டும். இயேசுவின் நற்செய்தி கேட்கப்படட்டும். நற்செய்தி கேட்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால திரளான சாட்சிகள் எழும்பட்டும். Glory to God. Hallelujah. கிட்ட வந்திருக்கோம், ஆனால் இன்னும் நம்ம கையில் வரல. ஆமென். அதை இந்த மாதத்தில் கேட்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இனி தாமதிப்பது இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். Glory to God. Hallelujah. இயேசு பக்கத்து ஊர்லேருந்து கேட்டுட்டே இருந்தார், லாசு மறிச்சிட்டான், ஆனால் பக்கத்து ஊரில் தான் இருக்கார். ஆமென். அநேக காரியங்கள் பக்கத்தில் இருக்கலாம், இனி இந்த மாதத்தில் வெளிப்பட பண்ணுவார். Hallelujah. ஆண்டவர் சொல்ல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். I am the resurrection. Amen. I am the life. அவர் கர்த்தர் இந்த மாதத்தில் வந்து நிற்பார். ஆமென். நான் அவரிடத்தில் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். பியூட்டிஃபுல் வேர்ட். நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென். இனி தாமதிப்பது இல்லை. ஆமென். கானா ஒரு கல்யாணத்தை சொன்னார், இன்னும் என் நேரம் வரவில்லை சொல்லி இந்த சைடு திரும்பி ஆண்டவர் அற்புதத்தை பண்ணினார். ஆமென். Glory to God. பிசாசு போகவே இல்லையே ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த வகையான பிசாசு ஜபத்தினாலுமின்றி உபவாசத்தினாலுமின்றி போகாதுன்னு சொல்லி அவர் ப்ரே பண்ண போல இந்த சைடு சொல்லிட்டு இந்த சைடு திரும்பி கர்த்தர் சுகத்தை தந்தார். ஆமென். அப்படியே கர்த்தர் நமக்கும் செய்வார். எங்கள் நேரம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. தண்ணீர் எல்லாம் திராட்சரசமாய் மாறப்போகுது. எங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக போகிறது. எங்கள் இல்லாமல் எல்லாம் அப்பா உயிருள்ளவைகளாய் மாறப்போகிறது. எங்கள் காலியான குடம் எல்லாம் எண்ணெயால் நிரப்ப போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வெறுமையாக இருந்த ஆத்துமாவை ஆண்டவருடைய அபிஷேக தைலத்தினால் நிரம்பி வழிய பண்ண போகிற எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வெறுமையாக இருந்த பந்தியை ஆண்டவரை ஆயத்தம் பண்ணி விசேஷித்த பந்தியாய் கர்த்தர் எங்களுக்காய் வைத்திருக்கிற காரியத்துக்காய் நன்றி. எங்கள் வெறுமையான போட்டை ஆண்டவரே வலை கிளியத்தக்கதாய், படகு அமிழத்தக்கதாய் மீன்களை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Glory to God. நீங்கள் நன்றி சொல்லிட்டே இருக்கு. ஆண்டவரே, இனி எங்களுக்கு தாமதிப்பதில்லை. அப்பா செய்ய போகிறீர். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தை நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் மாறட்டும். ஆமென். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகிற திருவிருந்து ஆராதனையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. 4ஆம் தேதி திங்கள் கிழமை 4 மணிலிருந்து ஆரம்பிக்க போகிற VBSஐ கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அநேக திரளான பிள்ளைகளை கொண்டு வந்து ஆமென் அதை ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் செபிக்கிறோம். அதற்கான டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ், அதற்கான தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரமே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பும் ஐக்கியமும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 God bless you.